தெனாலி ராமன் அரசவையில் அறிவு பேசும் தருணம். விஜயநகர பேரரசின் அரசவையில் அந்த நாள் வழக்கத்தை விட அதிக சலசலப்புடன் தொடங்கியது. உயரமான தூண்கள், பொன் அலங்காரங்கள், அரசரின் சிங்காசனம் எல்லாமே அரசாட்சியின் பெருமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தன. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் தன் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தார். அரசவையின் இருபுறங்களிலும் பண்டிதர்கள் வரிசையாக அமர்ந்திருந்தனர். அந்த பண்டிதர்கள் தங்களை அறிவின் உச்சியில் இருப்பவர்களாக நினைத்து கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே ஒரு மெல்லிய அகந்தையும் ஒளிந்திருந்தது. அந்த நேரத்தில் சாதாரண உடை, எளிய தோற்றம், ஆனால் கண்களில் ஒரு தன்னம்பிக்கை ஒளியுடன் தெனாலி ராமன் அரசவைக்குள் நுழைந்தார். பண்டிதர்கள் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்து கொண்டார்கள். இவன் யார்? இவனுக்கும் அறிவு இருக்குமா என்ற கேள்விகள் அவர்களது கண்களில் தெரிந்தன. அரசர் அமைதியாக பார்த்தார். ராமா, நீ புத்திசாலி என்று சொல்கிறார்கள். உன் அறிவை இன்று அரசவையில் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டார். தெனாலி ராமன் சற்றும் பதற்றமில்லாமல் பணிவுடன் தலை வணங்கி, அரசே, அறிவு சோதனைக்கு அல்ல, அது பயன்பாட்டுக்கே என்று சொன்னார். அந்த பதில் அரசருக்கு பிடித்தது. ஆனால் பண்டிதர்களின் முகத்தில் சற்றே எரிச்சல் தெரிந்தது. உடனே ஒருவர் எழுந்து, அப்படியானால் ஒரு கேள்வி, இந்த உலகத்தில் மிக பெரியது எது என்று கேட்டார். அரசவையில் மௌனம். அனைவரும் ராமனை உற்று பார்த்தனர். தெனாலி ராமன் சற்றே சிரித்தார். இந்த உலகத்தில் மிக பெரியது மனிதனின் ஆசைதான் என்று மெதுவாக சொன்னார். பண்டிதர்கள் குழப்பமடைந்தனர். அது எப்படி என்று ஒருவர் கேட்டார். ராமன் தொடர்ந்தார். அரசே, ஆசை இருந்தால் மனிதன் எல்லாவற்றையும் பெரிதாக நினைப்பான். சிறிய துயரமும் மலை போல் தெரியும். ஆசை குறைந்தால் பெரிய சோதனையும் சிறியதாகிவிடும். அரசர் சிரித்தார். நன்றாக சொன்னாய் என்றார். ஆனால் பண்டிதர்கள் இன்னும் தோற்க விரும்பவில்லை. அவர்கள் ராமனை வீழ்த்த ஏதாவது செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தனர். உடனே அரசரிடம் கிசுகிசுத்து, இவனை இன்னொரு முறையும் சோதிப்போம் என்று கேட்டனர். மன்னர் சம்மதித்தார். ராமா, இந்த அரண்மனையில் இன்று இரவு முழுவதும் பயமில்லாமல் தங்கியிருக்க முடியுமா என்று கேட்டார். அந்த கேள்வி கேட்கும் போதே பண்டிதர்கள் மனதில் ஒரு சூழ்ச்சி உருவானது. இரவில் பயங்கர ஒலிகள், நிழல்கள், திடீர் சத்தங்கள் எல்லாம் செய்து ராமனை பயமுறுத்த வேண்டும் என்ற திட்டம். இரவு வந்தது. அரண்மனை முழுவதும் அமைதி. ஆனால் நடுநிசியில் திடீரென ஒலிகள் எழுந்தன. சங்கிலி சத்தம், காற்றின் ஊதல், காலடி சத்தம் போல ஒலிகள். ஆனால் தெனாலி ராமன் அசையவே இல்லை. அமைதியாக உறங்கினார். காலை வந்தது. அரசர் கேட்டார், ராமா, பயம் இல்லையா? ராமன் சிரித்தபடி பதிலளித்தார். அரசே, பயம் வெளியில் இல்லை, அது நம் மனத்தில்தான். மனம் அமைதியாக இருந்தால் உலகமே அமைதியாக தெரியும். அந்த வார்த்தைகள் அரசவையை அமைதியாக்கின. பண்டிதர்களின் தலை தாழ்ந்தது. அரசர் எழுந்து கூறினார், இன்று எனக்கு புரிந்தது. அறிவு என்றால் புத்தகங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையை புரிந்து கொள்வதே உண்மையான அறிவு. அந்த நாளிலிருந்து தெனாலி ராமன் அரசவையின் நகைச்சுவையாளன் மட்டுமல்ல, அறிவின் குரலாக மாறினார். அவர் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் சிரிப்புக்குள் மறைந்த ஒரு பாடமாக இருந்தது.